முடிஞ்ச உதவியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா அதிக பேர் ஆகும்போது ஒன்றும் பண்ண முடியல, பேபி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா அங்க டாக்டர் மூர்த்தி சார் சொன்னாரு, நான் நினைச்சேன் 3.5 லட்சம் ரூபா அங்கேயும் கேட்பாங்கன்னு நினைச்சேன். அவர் சொன்னாரு, நீங்க வந்து ஒரு 100 ரூபா கூட கட்ட தேவையில்ல, கலைஞரை எடுத்துன்னு வந்த திட்டம் இளம் சிறா இருதய அறுவை சிகிச்சை திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தின் மூலமா குழந்தைக்கு 1 ரூபா கூட வாங்காம அந்த குழந்தைய நான் காப்பாத்தி கொடுக்குறேன்னு அந்த குழந்தைய காப்பாத்தி கொடுத்தாங்க. ஒரு குழந்தையோட முடியலங்க, 20 பேரை பழைக்க வச்சிருக்காரு ஐயா. அந்த குழந்தைங்களா வாங்க. 1929 பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல மெட்ராஸ் மாகாணமா இருக்கும்போது மெட்ராஸ் சர்வீஸ் கமிஷன் ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க, தேர்வாணையம். அது 1970களில் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி மாத்துறாரு. ஸோ அதோட மேஜர் அப்டேட், சிலபஸ் அப்டேட்ஸ்லாம் எப்போ வருதுன்னா 1996 2001 திமுக ஆட்சி காலத்தில் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது 2000ல நடத்துறாங்க. கலைஞர் ஏன் டிஎன்பிஎஸ்சியை வந்து அவ்வளோ என்கரேஜ் பண்ணாருன்னா, அப்போதைய காலகட்டத்தில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், கலெக்டர், எஸ்பி, அது மூலமா அதெல்லாம் தான் வர முடியுமா, அதெல்லாம் வர முடியாதுன்னு பெருசா பேசும்போது இங்க வந்து நார்த் இந்தியாவை சார்ந்த பல கலெக்டர்களும் எஸ்பிகளும் இங்க இருந்தாங்க. என்னதான் நீங்க அதுக்கான படிப்பை படிச்சுட்டு வந்தாலும் மொழி இங்க ஒரு பெரிய தடையா இருக்குது இல்லையா? அவங்களோட பண்பாட்டு கலாச்சாரத்தை சார்ந்து இருக்கும்போது இங்க வந்து அவங்க சஸ்டெயின் பண்றது, இங்க ஒரு கம்யூனிகேஷன் கேப் பில்ட் ஆகுது. ஸோ இதனாலதான் வந்து கலைஞர் இதை ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு. ஏன்னா இதுல குரூப் 1 செலக்ட் ஆகிறவங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா டெபுட்டி கலெக்டராவோ டிஎஸ்பியாவோ ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் ப்ரொமோஷன்ல கன்ஃபர்ட் ஐஏஎஸ், அதுக்கப்புறம் கன்ஃபர்ட் எஸ்பிஸ் ஆயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி கன்ஃபர்ட் ஐஏஎஸ், கன்ஃபர்ட் எஸ்பிஸ் தான் இங்க நிறைய பேர் கலெக்டராவோ எஸ்பியாவோ இருந்தார்கள். ஸோ அது வந்து இங்க அரசாங்கத்தை மென்மேலும் வலுக்கூட்டி ஒரு சீரா அரசு செயல்படுறதுக்கு உதவியா இருந்துச்சு. அததான் வந்து கலைஞர் ரொம்ப என்கரேஜ் பண்ணி இந்த டிஎன்பிஎஸ்சியை கொண்டு வந்தார். எப்படி ஒரு விஷயம்னா, அடித்தட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு கஷ்டமா இருக்கிற விஷயத்தை வந்து ஈஸி படுத்தி கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது கலைஞர் வந்து எப்போ செஞ்சுக்கிட்டே வந்து இருந்தார். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் டிஎன்பிஎஸ்சி. கலைஞர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன அனௌன்ஸ் பண்ணார், புதுசா காலேஜ்ல என்ன கொண்டு வர போறோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு தனி கோர்ஸ் கொண்டு வர போறோம். சோ ஒரு சேஞ்ச் நடக்குது குளோபலினா அதுக்கேற்ப நம்ம இளைஞரை தயார்படுத்துறதுன்றது கலைஞர் அவர்கள் ரொம்ப தீவிரமா பண்ணுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்கூல்ல கொண்டு வந்தது தலைவர். ஏன்னா ஐடி பூம் நடக்குது அமெரிக்கால. நம்ம இம்ப்ளிமெண்ட், நம்ம பாலிசி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் யூனியன் கவர்மெண்ட் ஒரு பாலிசி கொண்டு வரும். சோ அந்த நம்ம மாணவர்களுக்காக யோசிச்சுட்டு, நம்ம இளைஞர்களுக்காக யோசிச்சுட்டே இருந்தவர் கலைஞர்.